Seas Ministries. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. James 1:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Who Seas Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக God Who Seas Ministryலிருந்து உங்கள் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமே வேதவசன தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நம்ம எல்லோரும் அநேக காரியங்களை குறித்து ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னென்ன காரியங்கள் என்னென்ன நேரத்தில் நடக்கும், இந்த நேரத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை வேகத்தில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் காத்து கொண்டிருப்பார்கள். எப்போது விசா நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய தரிசனம் எல்லாமே பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து தரிசனம் உண்டாயிருந்தது. அதில் அவர் அதில் 3:7 சொல்கிறார் விதமாக, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமட்டு எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும்
அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, அவனுக்கு எத்தனையோ பொருளாதார உடையவனாக அவன் காணப்பட்டான். ஆனாலும் கிறிஸ்துவின் அந்த எழுதலில் நான் பங்குள்ளவனாக ஆக வேண்டும் என்பதற்காகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டான் இந்த பவுல் அப்போஸ்தலன். பிரியமானவர்களே, நாம் அதுபோல இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்தோம்? நம் அனைவரும் அநேக காரியங்களுக்காக நாம் தேடுகிறோம், ஓடுகிறோம். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒன்று திரும்பி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த லெக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நமக்குன்னு ஆண்டவர் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அந்த லெக்கை நோக்கி ஓடக்கூடிய அனுபவம் இருக்க வேண்டும். அதாவது நம்மளை சுற்றி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் முன்னோட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த 20ஆம் வசனத்துக்கு தாளோட்டு பார்க்கும்போது 26ஆம் வசனம் சொல்கிறது விதமாக, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அல்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அல்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுவார் என்று பார்க்குறோம். அவர் இருந்த வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று வசனம் சொல்கிறது. அவரை போல நம்மளை மாற்றுகிற ஆண்டவர். அப்படி செய்யும் பொழுது, நாம் இந்த பூமியில் வசிக்கும் பொழுது நாம் எவ்விதமாக வாழ வேண்டும், நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருக்காக நிலை கொண்ட வாழ்க்கை, அவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாம் விட்டவராக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். ஸ்தோத்திரம். பவுல் அவருடைய சாட்சியை சொல்கிறார். ஸ்தோத்திரம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராகத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படிலாம் இருந்துட்டோம். அவர் 7ஆம் வசனம் சொல்கிறார் விதமாக, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட மத்தியாகஸ்தலில் நாம் எடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே நாம் பல காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது நம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஓட்டம் எப்போதையும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகையில் நான் பங்களவனாக மாற வேண்டும். அப்போதும் சொல்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்களவனாக மாறும்படிக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர் சமூகத்திலே பூர்ணமாக தாத்திப்பு கொடுக்கலாம். இந்த கடைசி காலகட்டத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம், உலகத்தில் பார்க்கிறோம், யுத்தத்தின் சத்தத்தையும் கேட்பீர்கள். இன்று நாட்களே நாம் அந்த யுத்தங்களை
எல்லா நாடுகளிலும் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்தியாவில் வந்த யுத்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த யுத்த சத்தத்தை கேட்கும்போது நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனால் அதை பார்க்கும்போது வருகைக்கான ஒரு ஆயத்தம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டும். அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். நீங்கள் பல காரியங்கள் சில கவலைப்படுவோம், பார்ப்பட்டு கொண்டிருப்போம். வசனம் சொல்கிறது, உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். இங்கே பிரதானமாக பார்க்குறோம், நம்முடைய நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த சிந்தையில் தான் பல காரியங்கள் எப்போதுமே மோதிக்கிட்டே இருக்கும், அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அது கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் பூர்ணமாக தாழ்த்திப்பு கொடுக்கலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இவரை நாள் முழுவதுமாக கர்த்தர் நியந்திரிக்கும்படிக்காக வரக்கூடிய மாதங்கள் முழுவதுமாக தேவனுடைய கரம் நம்மளை தாங்கி நடத்தும்படிக்கு அவர் சமூகத்தில் பூர்ணமாக நம்மளை தாழ்த்தி குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கலாம், தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கலாம். நம்ம சகல காரியத்தையும் கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவன் ஜெபிக்கப்படுற பிரியமானவர்களை எல்லாரும் ஹல்லேலூயா எல்லாரும் பூர்ணமாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? நம்ம எல்லோரும் கண்களை அடைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, சமூகத்தில் முற்றுமாக தாழ்த்தி கொடுக்குறோம்ப்பா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றவன் நாங்கள் தாவே, எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வருகை குறித்தே இருக்கும்படி காட்சிப்பிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவ வருகைக்கு எல்லாம் லாபமாக இருக்கிற எல்லா வகைகளையும் ஆண்டவரே நான் நஷ்டம் என்று விட்டேன் என்று பவுல் சொன்ன பிரகாரம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றவண்ணம் எல்லாம் விட்டு வருகைக்காக ஆயத்தமாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துவர்கள் பலகீனங்களை மாற்றும், ஆவிக்குரிய மண்டலத்தில் வளர்ந்தவர் உதவி செய்வீராக, நீர் பலப்படுத்துவீராக, புதுபலத்தால் இடைக்கட்டி கொள்வீராக. வருகைக்காக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தமாக்கி பலப்படுத்தும் கிருபையினால் பயந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody, put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்தில்
பரலோகத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். வாருங்கள். Yes. Amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு
பாடலாமா? ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க